Good morning to all. Today class 10th Social Science Part Geography Lesson 2 Climate and Natural Vegetation of India. இந்தியாவுடைய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்தியாவுடைய கிளைமேட் அப்படின்றது ஒவ்வொரு இடங்களிலும் அது வேரியேஷன் ஆகுது. இந்தியாவுடைய சவுத் சைடில் கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்றது நார்த்தோடு கம்பேர் பண்ணும்போது வேரியேஷனாக இருக்குது. இந்தியாவில் சவுத் சைடு அப்படின்றது ஒரு ஹாட் ஜோன் டெம்பரேச்சர் ஆகும். இந்தியாவோட நார்த் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சில்னஸ் இருக்கக்கூடிய வின்டர் சீசன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் ஜோன் ஆகும் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெதருடைய கண்டிஷன் அப்படின்றது ரெண்டு பகுதிகளுக்கு இடையில் வேரியேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன், to describe the factor of controlling the climate of India. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் இந்தியாவுடைய கிளைமேட் கண்ட்ரோல் பற்றியும் இந்தியாவுடைய கிளைமேட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டரிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சீசன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சீசன்ஸ், ரெய்னி சீசன், வின்டர் சீசன், சம்மர் சீசன் அப்படின்ற இந்த சீசன்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸை பற்றி நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், டு நவ் அபவுட் த ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன். இந்தியாவில் ரெயின்ஃபாலுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒவ்வொரு இடங்களிலும் வேரியேஷனாக இருக்குது. ஒரிசாவை கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியாவில் அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏன் அந்த ஒரிசா அப்படின்றது அந்த இடத்துல அதிகமாக நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த சீசனில் நார்த் வெஸ்ட் மான்சூனில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும் பே ஆஃப் பெங்காலில். அப்படி பே ஆஃப் பெங்கால் அதிக அளவில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்போது அது மேக்ஸிமம் ரீச் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரிசாவில் அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரெயின்ஃபால் மூலமாக. இந்தியாவிலே ஹையஸ்ட்டு ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மவுண்ட் சின்ட்ரம் அண்ட் சிரபுஞ்சி, மேகாலயா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மவுண்ட் சின்ட்ரம் அண்ட் சிரபுஞ்சி. கிட்டத்தட்ட 1400 மில்லிமீட்டர் அளவுக்கு எவ்ரி இயருக்கு அந்த இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா நார்த்து சைடில் இருக்கக்கூடிய இமாலயன் ரேஞ்சஸில் மழையோட அளவு, நெக்ஸ்ட் ஒன் வெஸ்ட்டு சைடில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மழையோட அளவு மிக மிக குறைவாக இருக்கும். இமாச்சல் பிரதேஷில் பர்டிகுலராக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மேலே ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மழையோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட 20 or 25 சென்டிமீட்டர் அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வெஸ்ட் சைடில் ராஜஸ்தான் அப்படின்றது ஒன்லி ஒரு டெம்பரேச்சர் ஜோன். அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை 3/2 பகுதி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் இருக்கக்கூடிய பகுதி தான் அதிகமான ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய மலை பகுதிகள் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையோட அளவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஒன்லி ஒன் டெம்பரேச்சர் ஜோன். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவோட சவுத் சைடு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா மழையோட அளவு அப்படின்றது அதிகமாக இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த ரெண்டு சீசன்லேயும் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இப்போ ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியாவில் வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து, நார்த்து இந்த 4 டைரெக்ஷன்லேயுமே பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒரு சில இடங்கள் அதிகமாகவும் ஒரு சில இடங்களில் குறைவாகவும் ஒரு சில இடங்களில் ஒரு மீடியமான அளவுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்னு ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம அந்த லெசனில் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், டு ஸ்டடி த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்டு லைஃப் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ், பலவிதமான இயற்கை தாவரங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. இதை பற்றியும் என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன வகையான இயற்கை தாவரங்கள் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இந்த பகுதிகளிலையும் என்னென்ன வகையான அதிகமான நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வைல்டு லைஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய வன விலங்குகளுடைய சரணாலயங்கள் என்னென்ன ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன். We drink more water during summer and do not drink to the same amount of water during winter.
ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசனில் நாம் குடிக்கக்கூடிய அந்த வாட்டருடைய அளவு, அதுவே வின்டர் சீசனில் அந்த வாட்டருடைய அளவு சேமாக இருக்கிறது இல்லை. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரிங்க் பண்ணக்கூடிய அந்த வாட்டருடைய அளவு குறைவாக இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசனில் நமக்கு அதிக அளவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கான வாட்டர் அப்படின்றது அதிகமாக தேவைப்படுது. நம்மளுடைய உடலுக்கான வாட்டருடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அதிக அளவில் என்ன பண்ணுறோம், தாகம் எடுக்கிறதுனால அதிக அளவில் நம்ம நீரை குடிக்கிறோம். இதுவே வின்டர் சீசனில் நம்ம ஏன் அதே அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் குளிர்காலங்களில் நம்மளுடைய மனிதனுடைய உடலுடைய தேவைகளுக்கான அந்த வாட்டருடைய அளவு அப்படின்றது குறையுது. இதற்கான காரணம் என்ன? Why do we wear cotton or lighter cloths during summer season and heavy woolen cloths during cold weather season in North India? நாம் சம்மர் சீசனில் வெரி லைட் காட்டன் கிளாத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இதே சம்மர் சீசனில் டெல்லியில் என்ன பண்ணுறாங்க, நார்த் சைட்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெவியான உல்லன் கிளாத்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு நார்த் சைடில் டெம்பரேச்சர் ஜோன் நம்ம இருக்கக்கூடிய பகுதி, சவுத் சைடில். நார்த் சைடில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் இருந்தாலும் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படின்றது இருக்குது. அதிக அளவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்னஸ் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அப்போது இந்தியாவில் நார்த் சைடில் அண்ட் சவுத் சைட்லேயும் இந்த வெப்பத்துடைய அளவு அப்படின்றது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மாறுபடுது. அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரேஸ் அப்படின்றது சவுத் சைடில் அதோடைய ரேஸ் வெர்டிக்கலாக வந்து ரீச் ஆகுது இந்த சவுத் இந்தியாவை. நார்த் இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக ரீச் ஆகுது. ஏன் வந்து ஹரிசாண்டலாக ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீ லெவல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப உயரமான பகுதிகளில் இந்த நார்த் இந்தியா அப்படின்றது இருக்குது. நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உயரமான மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதியாகும். சீ லெவலிருந்து மிக உயரமான பகுதியில் இருக்கிறதுனாலையும், அந்த இடங்கள் அதிகமான பனிப்பிரதேசங்கள் இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல வின்டருடைய அளவு அதிகமாகவும் ஹாட்டுடைய அளவு ரொம்ப குறைவாகவும் இருக்குது. டெம்பரேச்சருடைய அளவு குறைவாக இருக்குது. இமாலயாஸ் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பனிமலை அந்த பகுதிகளில் இருக்கிறதுனால மலையோடைய ஈரப்பதம் அந்த இடத்துல எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் வெயிலுடைய தாக்கம் குறைவாகவும், அதே சம்மர் சீசனில் மே அண்ட் ஜூன் மாதத்தில் தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் அதிகமான வெப்பம் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீ லெவல். நம்ம கடற்கரையிலிருந்து கடலுடைய உயரத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்கும். ஆனால் அந்த நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்றது ரொம்ப உயரமான பகுதிகள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் அல்லது 3000 கிலோமீட்டர் உயரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே இருக்கும். மிக கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடலுடைய உயரத்திலிருந்து ரொம்ப குறைவான தாழ்வான பகுதியில் நாம் இருக்கிறதுனால நமக்கான வெப்பம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரேஸ் வந்து நார்த் சைடில் ஹரிசாண்டலாகவும் வெஸ்ட் சைடில் சவுத் சைடில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக விழும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடங்களில் டெம்பரேச்சர் அதிகமாகவும் இன்னொரு இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாகவும் இருக்குது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் தான் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுது. அதனால் ஒரு சில இடங்களில் கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுது, ஒரு சில இடங்களில் கிளைமேட்டுடைய வேரியேஷன் அப்படின்றது ஏற்படுது. ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் இடையில் அந்த கிளைமேட் அப்படின்றது வேரியேஷன் ஆகுது. குஜராத் டு அருணாச்சல பிரதேஷ் வரலும் பார்த்திங்கன்னா இந்தியாவை ஒரு லைன் அப்படின்றது 2ஆக பிரிக்குது. அப்படி 2ஆக பிரிக்கும்போது அதோடைய டவுன் சைடில் இருக்கக்கூடிய பார்ட் என்னவாக இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர் ஜோன்ஸ் ஆகவும், அதோடைய டாப் சைடில் இருக்கக்கூடிய பார்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் வெரி லோ டெம்பரேச்சர் ஜோன்ஸாகவும் உருவாகுது. This is because of this prevalence of varying weather conditions between North India and South India. In the previous chapter, you have learned about the landform and drainage of our country. Previous lessonல நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்ட் ட்ரைனேஜஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளும் பிளைன்ஸ் சமவெளிகளை பற்றியும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜஸ் கால்வாய்கள், ஆறுகள், நீர்வழி போக்குவரத்து தடங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். which dealt with the
which dealt with the natural environment. In this chapter you will learn about this climate, rainfall, distribution, natural vegetation and wildlife of our country. இந்த செகண்ட் லெசனில் நம்ம எதை பற்றிலாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் climate, rainfall, distribution, natural vegetation and wild for our country. Next one, equable climate is also called as a British climate, which is neither too hot nor too cold. Equable climate is also called British climate. இந்த பிரிட்டிஷ் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஈக்குவபிள் கிளைமேட். 6 மாதம் வெயில் சீசன் ஆகும், 6 மாதம் என்னவாக இருக்கணும் சில்னஸ் இருக்கக்கூடிய பகுதியும் ஒன்லி ஒன் ஈக்குவல் கிளைமேட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இடையில் கிளைமேட் அப்படின்றது வேரியேஷன் ஆகுது. Climate of India is affected by the factor of latitude, distance from the sea, monsoon wind, relief features and jet stream. இந்தியாவில் இந்த கிளைமேட் அஃபெக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், latitude. Next one, distance from the sea, monsoon wind, relief features and jet stream. latitude அச்ச கோடுகள், தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 விதமான கோடுகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிளைமேட் அஃபெக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான 2 விதமான கோடுகளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த sea, கடலிலிருந்து தூரம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாடு கடலோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவான உயரத்தில் தான் இருக்குது. ஆனால் நார்த் இந்தியா அப்படின்றது sea லெவலை கம்பேர் பண்ணும்போது பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, இந்த sea லெவலை கம்பேர் பண்ணும்போது மிக உயரமான பகுதிகள் இருக்குது. இதுதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த sea அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், மான்சூன் விண்ட். நம்ம இந்தியாவில் 2 விதமான மான்சூன் இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மான்சூன் விண்ட் இந்த பருவ மழை உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் ஏற்படக்கூடிய லோ ப்ரெஷர், இதன் மூலமாக தான் இந்த மான்சூன் அப்படின்றது உருவாகுது. நெக்ஸ்ட் ஒன், ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். மிக வேகமாக சுழல் காற்றுகள் உருவாகுது, அதுக்கு பேர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதன் மூலமாகவும் கிளைமேட் அப்படின்றது ஒரு இடத்துல ஒரு இடத்திற்கு வேரியேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன், latitude. latitude India lies between 8 degree 4 minute north and 37 degree 6 minute north latitudes. The Tropic of Cancer divides the countries in 2 equal halves. latitude இந்தியாவை பிரிக்கக்கூடிய ஒரு கோடு இருக்குது. அந்த கோடுக்கு பேர் தான் என்ன சொல்கிறேன்னா டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் தான் இந்தியாவை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுது. அப்பர் பார்ட் அண்ட் லோயர் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுது. இந்தியாவுடைய லேட்டிடியூட் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா மேப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். லேட்டிடியூட்னே என்ன, லாங்கிடியூட்னு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், த ஏரியா லொக்கேட்டட் இன்டு த சவுத் ஆஃப் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹை டெம்பரேச்சர் அண்டு no serve cold season throughout the year, whereas the areas to the north of these parallel enjoy subtropical climate. Here summer temperature may rise above 40 degrees Celsius and it is close to freezing point during winter. இந்தியாவில் இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது கடந்து செல்லும்பொழுது குஜராத் டு அருணாச்சல பிரதேசம் கடந்து செல்லும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான காலநிலை அப்படின்றது உருவாகுது.